மாலை நேரத்தில் அந்த சமூகத்தில் வந்திருந்து நன்றி நிலையத்தோடு தொழில் சொல்லிருக்க நீ தந்த நல்ல பாட்டுதான் இருக்கிறோம். நாளை ஆளுநர் வந்து பங்கேற்று கொண்டிருக்கிற எங்கள் அனைவரும் நாங்கள் ஆசிரியர்களாக காணொலி காட்சி மூலமாக இந்த ஆலய ஆராதனை பங்கேற்று கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளும் நாங்கள் ஆசிரியர் வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிற வகையிலே இந்த ஆராதனை பிரவேசித்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆரம்பம் உடைய தூய்மையான பிரசன்னத்தாலே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். உள்ள தெய்வமே ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் யாரை ஆராதனையாகவும் மாமலையிலே அருட்பெருவாழ்வோம். கிறிஸ்துவோடு எல்லாரும் கலந்து அருட்பெருவாழ்வோடு நாம் இன்றைய பாடல்களுக்குரிய பாடல்களை நாம் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக புதிய ஆராதனை ஆதரவாக நாம் ஆண்டவரை நாம் துதிக்க நாளிலே நாம் உட்படுவோம். ஆண்டவருக்கு ஒரு வருட காலமாக நம்மை கண்ணீர் கருவியை கூட பாதுகாக்கிறார். குறிப்பாக கொரோனா நோய் அதிகமாக பரவிக்கொண்டு மக்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவித்து சகலமான நன்மையாக முடித்திருக்கிறார். ஆகவே வருடத்துடைய இறுதி அல்லது நிறைவான ஞாயிற்றுக்கிழமையும் காலை நேரத்தில் வந்திருக்கிறார்கள்.
சங்கீதம் 103 சொல்லி வருவாங்க, கர்த்தர் செய்து சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். நமக்கு நாம் ஒரு நன்றியுள்ளவர்களாக துதி பாடலை நாம் அனுபவமாக சேர்ந்து பாடுவோம். முதலாவது பாடல் பாடலுக்குரிய முதலாவது பாடல் கடவுளுக்கு கொடான கோடி நன்றியை நாம் நாளிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மை பாவப்பட்டிலிருந்து இருக்கிறார், நம்மை நோயிலிருந்து இருக்கிறார், நம்முடைய பிராணனை அழிவிலிருந்து பாதுகாத்துகிற தேவனை நாம் துதிப்போம். முதலாவது பாடல் வழியாக நாம் நாம் தோற்றுப்போம். ஆத்மாவை கர்த்தரை செய்வோம். சொஸ்தமானவர்கள் குணமானவர்கள் கற்றுக்கிறதா நீ ஒரு மாதம் நன்றி செலுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் நன்றி செலுத்த வந்த மனிதனை பார்த்து கேட்டதாக நான் பார்க்கிறேன். ஆகவே வருடம் முழுவதும் ஆண்டவர்களை பாதுகாத்து நினைவு கொண்டு இதே கடவுளை நாம் போற்றுகிற அதே நேரத்தில் ஆண்டவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பகவதாரத்தை புத்தகத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர்கள் குறிக்கிற ஒரு காரியம் ஆண்டவர்கள் வந்த நோக்கமே பாவிகளை கிறிஸ்துவுக்கு வந்தார். அவை ஆண்டவர்களுடைய சமூகத்தில் நாம் பாவங்களை அறிக்கை செய்கிற பொழுது ஆண்டவர்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கிறார். மகனை மகளை நண்பொரு பாவம் மன்னிக்கப்பட்டது சொல்லி பாவங்களை செய்த மக்களை அவருடைய அந்த மக்களை அவர் பாவங்கள் நீக்கி அவர்கள் நோய்களெல்லாம் குணமாக்கினார் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர்கள் உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது காணிக்கையெல்லாம் எதிர்பார்க்கிறது. தாவீது சொல்கிறார், வழியை விரும்பினால் நான் செலுத்துவேன், தகுந்த வழிகளிலும் பெரிய கொள்கிறார்கள். அவர் நடுவே தாராளமாக காணிக்கை கொடுக்கலாம், பொண்ணையோ விலையோ நடத்தில் கேட்கவில்லை. ஆண்டவர் அவ்வளவு தூரம் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறாரா, அந்த உள்ளத்தை மாற்றம் அவர் கேட்கிறார். அந்த உள்ளத்தை நாம் ஆண்டவர்களுக்கு அர்ப்பணிக்க நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, தாழ்மை வந்தாலும் தாழ்மை கைவிட்டோம் நானும் கைவிடுவது சொல்கிற ஆண்டவர் நமக்கு நல்ல நண்பராக இருந்து ஆலோசனை பெற்றார்
நம்முடைய பாவங்களை மௌனமாய் நாம் சிறிது செய்வதாக நாம் அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விலைகளை இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருடைய பாதுகாப்பு செய்கிறார்களா இந்த வருடத்திலே ஆரம்ப நாட்களில் ஏற்பட்ட தீர்மானம் பிரகாரம் நடக்காததை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவை ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நேர்மையான பாதைகளை வைக்கும்படியாக நம்முடைய பாவங்களை செய்து புதிய தீர்மானத்திலே நாம் உறுதியாக வருடத்திற்காக அந்த சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நம்ம செய்யலாம். நாம் பாவங்களை செய்யணுமாக தலையிலே இரண்டாவது நாம் அமர்ந்து வரலாம். பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே மூலோகம் பாடத்தாலே
வாசிப்புடைய குறிப்பிட்ட இதை போட்டால் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிந்தது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் செய்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவிக்கும் தேவர்களை அழித்துவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவிக்கும் தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசமுள்ள தேசத்தில் குடிகளாக எல்லோரையும் தேவர்களுக்கு சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்றார். அப்பொழுது ஜனங்கள் விருப்பமாக வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விளைவதற்காக நீங்கள் தூரமாயிருப்பதாக நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிக்கப்படுவதாக எகிப்து தேசத்திற்கு துரோகம் பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளத்தை செய்து நாம் நடந்து வந்த வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றுவது நம்ம ஜனநாயகத்தை தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர்களான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக திருத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்கள் நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வெற்றுள்ள தேவன், உங்கள் வீடுகளையும் உங்கள் பாவங்களையும் பண்ணியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நியர்களை செய்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி இல்லை, நாங்கள் கர்த்தரையை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்கள் நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொள்வதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றார்கள் என்றது. பசுகடிக்கப்பட்ட முதலாம் அம்சத்தை யோசுவாவை செய்த அந்த கலாயை நாம் பார்த்தோம். நானும் என் வீட்டாளர் கர்த்தரையை செய்வோம் சொல்லி அதனாலே குடும்பமாக அவர்களுக்கு நான் சாட்சியாக இருக்க இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்க நாம் அவரை விட்டு அந்நிய தேவரை செய்தால் திரும்ப நமக்கு தீமை செய்து நம்மை நிர்மூலமாக சொல்லி ஒரு எச்சரிக்கையும் நாளை சொல்லப்பட்டு நாம் இதனாலே என்னுடைய வார்த்தை நல்ல குடும்பமாக நம்மை ரட்சிக்க அடுத்த யோசுவா நம்மை 430 வருட அடிமையிலிருந்து வாழ்க்கையினுடைய காணாமல் வரக்கூடிய இந்த ஆண்டவரை நீங்கள் தனி மனிதர்களாக மற்றும் நல்ல குடும்பமாக நீங்கள் சாட்சிகளாக என்று சொல்லி நம்முடைய குடும்ப நாயகர்களாக பங்குகளாகினால் நாம் அதன் நல்ல பிள்ளைகள் அனைவருமே அதை நம்முடைய அறிவியக்கூடிய குடும்பங்களுக்காக நாம் மன்னிப்போம். அவங்களுக்கு நன்றி செலுத்துவோம். மூன்றாவது மாநில
கேட்டுக்கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வரவேற்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமுறை பாடம் வாசிக்குங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவான நாம் பார்க்கிறோம். நம்மை தேடி வந்த ஆண்டவராக இருக்கிறார். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகளை வைக்கின்றார் நாம் பார்க்கிறோம். அது ஒன்று காணாமல் போனது. அதை தேடி கண்டுபிடிக்கும் மூலம் மிகுந்த வாங்கியுள்ள விளக்கை நிறுத்தி வீட்டை ஒதுக்கி அதை கண்டுபிடித்து சந்தோஷத்தில் காணாமல் போன என்னுடைய காசு என்று சொல்லி தன்னுடைய தோழியோடு சந்தோஷப்பட்டார். 100 நாட்களில் ஒரு நாள் காணாமல் போனது. அதை குறித்து அந்த மையம் கவலையை போகிறாங்க. 99 நாட்களுக்கு என்று சொல்லி சந்தோஷமாக இல்லை. இந்த ஒன்று காணாமல் போனது என்று சொல்லி அதற்காக அதிக பிரயாசத்து அதையும் கண்டுபிடிக்க வேண்டும், அதையும் அந்த மந்திரிகை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அதிக ஆசையோடு தேடுகிறார். கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் அதிகமாக எதிர்கொள்கிற ஒரு காரியம் பாவிகள் நம்மையும் ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். நம்மை குடும்பமாக ஆண்டவரை ஆசிரிக்கிறார். அதில் நாம் பார்க்கிறோம். இது நிமித்தம் நாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ள 100 நாம் நாமக்காரராக குடும்பம் என்று சொல்லும் பொழுது பிதா நமக்கு தலைவனாக தாயாக இருக்கிறார். நம் அனைவரும் ஒருவருக்காக இருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு மகன் காணாமல் போன அந்த தருணத்திலே எப்பொழுது வருவான் என்று சொல்லி அந்த ஆண்டோடு மாற்றிருந்த அந்த தந்தையை போல நாளிலே ஆண்டவர் உள்ளையும் என்னையும் அந்த பரலோகத்தை எண்ணிக்கூடியாக அவர் மிகுந்த ஆசையோடு இருக்கிறார். ஒருவேளை காணாமல் போன காசை போல, ஒரு காணாமல் போன ஆட்டை போல, காணாமல் போன மகனை போல நாளிலே அந்த விருப்பம் என்று சொன்னால் நம்மை தேடி வருகிற ஆண்டவர்களுக்கு நம்மை ஒப்படைத்து ஆண்டவர்களை ஏற்றுக்கொள்ள நினைவாக அந்த குடும்பத்தையும் முடிய பரலோகத்தோடு இணைத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் நினைக்கலாமா? நாம் யாரும் என்று நான்காவது பாடலை போடணும். ஏனென்றால் ஆண்டவர் தேடி வந்து நம்பிக்கையாக இருக்கிறார். அதை சந்தோஷத்தோடு ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும் குடும்பமாக பரலோகத்தோடு இணைத்துக் கொள்ளும் என்று சொல்லி இந்த அர்ப்பணிப்படியாக நாம் யாரும் என்று நான்காவது பாடலை பார்ப்போம். தேடி வந்து தேடி
வசனங்கள் 31 முதல் 35 வரை. பரிசுத்த மார்க்கு எழுதின நூல் 3வது அதிகாரம் வசனங்கள் 31 முதல் அந்த அதிகாரம் வரை. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயார் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவர்கள் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு இயேசு பிரதிநிதமாக, என் தாயாரா என் சகோதரரா என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாய் என் சகோதரரும் இவர்களே, தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார் என்று வாசிக்க வேண்டிய செய்தி பகுதி வாசித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரின் நாளில் நாம் ஆராதிக்க வந்திருப்பது எவ்வளவு சந்தோஷமான ஒரு நாள். அதுவும் இந்த வருட கடைசியில் ஆண்டவரின் ஒரு விசேஷ ஆசீர்வாதம். ஏனென்றால் வருடத்திற்கு அநேக வருடத்தை ஒருவேளை காணாமலே பிடிக்காமலே போயிருக்கலாம். ஆனாலும் கடவுளை பெரிதான திரும்பினாலே இந்த நோய் கொடுமைகள் அதிகமாக நம்மை பாதித்து வந்த இந்த சூழ்நிலையில் கூட கடவுள் நோக்கத்தோடு நம்மை ஜீவனோடு பாதுகாப்பு வைத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்தவர்களாக கர்த்தாவை சொல்லும் அடியை கேட்கிறேன் என்று சொல்லி சாமி சொன்னதை போல நாங்களே நம்மை ஆண்டவர்களுக்கு நாம் அர்ப்பணிப்போமா? நிச்சயமாக ஆண்டவர்களுடைய செய்கிறார். அவர் நம்முடைய எல்லா விதமான தேவையும் சந்திப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு நாம் சாட்சிகளாக நாம் இருப்போம். மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமே ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க நாம் ஆண்டவருக்கு நன்றிகளுக்காக செய்தி கடவுள் நமக்கு துணை இருப்பதாக நமக்கு நேரத்தை ஆண்டவருக்கு நேரத்தை நாம் அதிகமாக கொண்டு ஆண்டவர் நன்றி செலுத்தமாக பொன்னான நேரம் என் பணிக்கும் நேரம் தொழுவுக்கு வந்துவிட்டார். இயேசு பாலன் தொழுவுக்கு வந்துவிட்டார். நம்ம 5வது பாடல் பொன்னான நேரம் நாம் படிக்கலாம். Amen.
ஜீவன நாளெல்லாம் சின்ன வாழ்வை
ஜெபிப்போம். எங்கள் எங்கள் வியாபாரத்தின் தியானமும் இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதில் இந்த சமூகத்தில் புதிதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆலய ஆராதனையிலே பங்கேற்றிருக்கிறவர்கள் அனைவரையும் காணொலி காட்சி மூலமாக ஆண்டுடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை துதிக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2020 வருடத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை, நிறைவான ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று அழைக்கப்படுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆண்டவரை தொழும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருடத்தில் கொரோனா நோய் அதிகமாக பாதித்து வரக்கூடிய இந்த தருணத்தில் நம் அனைவரையும் பாதுகாத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு சில சுகவீனமாக இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பலனை பெற்றிருக்கலாம். ஒருவேளை சுகவீனத்தின் மத்தியிலே ஒரு சிலர் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திலே நம்மை வாழும்படியாக நினைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளுடைய சிக்கின் காரியங்கள் குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய வருடத்திலாவது கடவுள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை ஆண்டவர் அவர்கள் உடனடியாக ஜெபிப்போம். இன்னும் அநேகர் தன்னுடைய வேலையை இருக்கிறார்கள், குறைவான ஊதியம் பெற்றிருக்கிறார்கள், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தொழில் தொடங்கி இருக்கிறது, பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, குடும்பங்களிலே பல விதமான கஷ்டங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் குடும்பங்களிலே நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்கள் தந்திருக்கிறார். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே அநேக திருமணக்காரர்களை ஆண்டவர் அநேக வருடங்களாக காத்திருந்த திருமணக்காரர்களெல்லாம் நடத்தியிருக்கிறார். அவை கொரோனா நோய் ஒரு புறம் நம்மை அச்சுறுத்தியிருந்தாலும், கொரோனா நோய் நம்மை ஒரு புறம் நம்மை பயன்படுத்திக் கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு புறம் நமக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கடவில்லாமல் தந்திருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். அவை ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருள் செய்வேன், ஆபத்தில் அவனோடு அவனை தப்பித்து நீடித்த நாட்கள் விருத்தியாக இந்த ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லி 91ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கோமாக நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைய வாழ்க்கையிலே, தொழிலிலே, இன்னும் அநேக நிலைகளிலே கடவுள் நமக்கு துணை செய்திருக்கிறார். ஆகவே நாம் அதை மறந்து போகக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 34 தாவீது ராஜா மிக அழகாக சொல்லுகிறார், கர்த்தரை நான் எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிறேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லி. அவை சிங்கக்கட்டில் இருந்த தானியை ஆண்டவர் நோக்கி ஜெபித்தார். சிறையில் இருந்த பவுலும் சீலாவும் ஆண்டவர் நோக்கி துதித்தார்கள். இவ்விதமாக பல கஷ்டங்களிலே இருக்கக்கூடிய யோபு, அவருக்கு இருந்த அந்த பாடுகள், அவருக்கு இருந்த அந்த வேதனைகள், வழி யாருக்கும் வந்திருக்காது. ஆனால் அதன் பற்றியும் தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் சொல்லாமல் கடவுள் கொடுத்தார், கடவுளை எடுத்துக் கொண்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமமே மகிமைப்படுவதாக என்று சொல்லி அந்த நிலையிலும் யோபு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப்படுகிறார் என்று சொன்ன பார்க்கும். யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டவர் நோக்கி அவர் துதித்தார் என்று சொன்ன பார்க்கிறோம். ஆகவே பாடுகள், இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்மை படைத்த ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் என்றென்றும் நம்மை கைவிட மாட்டார். உலக வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனை மத்தியிலே நம்மை விடுவித்து நம்மை நன்மை பாதுகாப்பு இருந்ததற்காக ஆய்வு உள்ளவராக இருக்கிறார். அவைதான் தாவீது சொல்லுகிற பொழுது இந்த நாட்களில் ஏற்ற ஒரு வசனமாக இருக்கிறது. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் கொல்லாவுக்கு பயப்படும் தேவையில் என்னோடு கூட இருக்கிற ஒரு கோலும் ஒரு தலைவனை தேற்றும் என்பதாக சொல்லுகிறார். இந்த வருடத்தினுடைய வாக்குத்த வசனம் செப்பனியா 3:15 இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி. ஆகவே கடவுள் நம்முடைய நடுவில் இருந்தபடினாலே பெரிய பெரிய தீமைகள், பெரிய பெரிய ஆபத்துகள், பெரிய பெரிய அச்சுறுத்தல் எல்லாம் இருந்தாலும் கூட மத்தியிலிருந்து ஆண்டவர் அவைகளை நமக்கு நன்மையானதாக மாற்றி தந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய தலைப்பு கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையினுடைய தலைப்பு ஃபேமிலி
as gift of God. Family as gift of God. குடும்பம் கடவுளின் நட்கொடை என்று சொல்லி அவர் சொல்கிறார். குடும்பம் கடவுளுடைய நட்கொடை என்று சொல்லி சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த குடும்ப வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய சிறப்பான சில குணாதிசயங்களை மாத்திரம் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நான் பயிர்களை நான் ஆசைப்படுகிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அதில் யோசுவா அவர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவிங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவை அகற்றிவிட்டு என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும். இதையே அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் ஒருவேளை யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டுடைய ஆலயத்திற்கு போக வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் யோசுவா இந்த இடத்தில் அவர் சொல்லுகிற பொழுது, நீங்கள் இன்னும் கடவுளுடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றிக்கொள்ளாமலேயே நீங்கள் வாழ்ந்து கொள்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு எத்தனை நன்மையான காரணங்களை செய்திருக்கிறார். திரும்ப திரும்ப அதை அவர் சொல்வதற்கு காரணம் வணங்கா கழுவுற ஜனங்கள் என்று சொல்லி மோசே அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் என்று கேட்டால், அவர்கள் 430 வருடங்கள் அல்லது 400 வருடங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு யாவே என்கின்ற அந்த கடவுள், மெய்யான கடவுள் யார், அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், அவரை எப்படி பணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணமே அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஏன்னா அவர் வாழ்ந்த சூழ்நிலைமை முழுவதுமே அந்நிய தேவர்களை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை. அதில் பெற்றோர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள். ஆனால் பெற்றோர்கள் சொல்லியிருந்தாலும் கூட அந்த சிறு வயதிலே அவர்கள் தங்களுடைய நண்பர்களோடு அவர் பழகிற பொழுது அந்நிய தேவர்களை அவர்கள் அதிகமாக பண்டிகையை நினைவு கூறுவதும் அவரோடு கூட சேர்ந்து தெய்வத்தை வணங்குவதுமாக இருந்தார்கள். அப்போ கடவுளுடைய பயம் இல்லாமலேயே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். கடவுள் யார் என்று சொல்லி அவருக்கு தெரியவில்லை, எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியவில்லை. இவ்வளவுதான் அவர்களுக்கு நம்முடைய தகப்பனார் தாயார் கற்றுக் கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் நேரடியாக தேவாலயத்தில் சென்று ஆண்டவரை தொழுது கொள்வது, அல்லது நேரடியாக சென்று தேவ வசனத்தை கேட்பது, அல்லது அவர்களாக அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை படிப்பது இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்திலே அவர்கள் வாழ்ந்திருந்தபடியினாலே யோசுவா மோசே அவர்களை வழிநடத்தி செல்கிற பொழுது கடவுள் யார், அவர் எத்தகைய வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி திரும்ப திரும்ப அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லுகிற பொழுது நீங்கள் வாழத்தினுடைய தாமதத்தில் வந்துவிட்டீர்கள். ஆனால் அந்த பிள்ளைகள்லாம் இந்த தெய்வத்தை மறந்து போயிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிள்ளைகளை நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும்? அவர் உட்கார்ந்திருக்கிற பொழுதும், அவர் எழுதியிருக்கிற பொழுதும், அவர்கள் படுத்துக் கொள்கிற பொழுதும் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஏனென்றால் பிள்ளைகள் தேவ வசனத்தை மறந்து போனார்கள், தெய்வத்தை மறந்து போனார்கள், தேவனுடைய வழிபாடு எப்படி என்பதையெல்லாம் அவர் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போன அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர் வந்திருக்கிறபடினாலே கடவுள் யார், எத்தகையவர் என்பதை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யோசுவா அதற்கு ஒரு முன் உதாரணமாக அவர் சொல்லுகிறார். நீங்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவனை நீங்கள் வணங்கக்கூடாது, நீங்கள் மறந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, கலவரம் நிறைந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது என்று சொல்லி, இந்த குடும்பத்திலே காணப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் பியூரிட்டி, தூய்மை, பரிசுத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு ஒளிவு மரபும் இருக்கக்கூடாது. ஒரு தூய்மையான அன்பு இருக்க வேண்டும், தூய்மையான உறவு இருக்க வேண்டும். அதில் கலவரம் நிறைந்த ஒரு மாயமானமான ஒரு அன்பு இருக்கக்கூடாது, மாயமானமான ஒரு தன்மை இருக்கக்கூடாது. அதுதான் மணவாளனாகிய கிறிஸ்து, மணவாட்டிகளாகிய நான். அப்போ அந்த குடும்ப உறவு எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தமானதாக, தூய்மையானதாக, அற்பழுதில்லாதபடி சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவேதான் சங்கீதம் 103 சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது கர்த்தரை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி அவர் திரும்ப சொல்வதற்கு காரணம் அந்த தூய்மையான உறவு. கணவன் மனைவி, அதே போல பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகள்,
பெரியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருமே ஒரு தூய்மையான, மாய்மாலமற்ற, போலியான அன்பாக இல்லாதபடி அது தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத்தான் யோசனை இடத்தில் அவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் கடவுளை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். கடவுளை நீங்கள் சேவியுங்கள். எப்படி சேவிக்க வேண்டும்? அங்கு நதிக்கு அப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களையே நீங்கள் நினைத்து கொண்டு அவர்களுக்கு செலுத்த வேண்டிய பலிகளைப் போல, அவர்கள் தொழுது கொள்ளக்கூடிய அந்த தொழுகையைப் போல நீங்கள் செய்து வருகிறீர்கள். அது முற்றிலுமாக நீங்கள் உங்களை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் கடவுளை தொழுது கொள்வது என்பது முற்றிலுமாக வேறொரு ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நீங்கள் கற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக நீங்கள் ஆண்டவரை சேவியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2:17 அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை களவாய் பேசாமல் துப்புரவாகும் தேவனால் வழங்கப்பட்ட பிரகாரமாய் கிறிஸ்துவுக்கு தேவ சன்னதியில் பேசுகிறோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவை நான் பேசுகிற அந்த காரியம் அவைதான் அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி இந்த உலகத்து மக்களோடு நீங்கள் சேர்ந்து இந்த உலக மக்களுடைய அந்த கரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அது முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஆக நீங்கள் தூய்மையான உள்ளதோடு, தூய்மையான சிந்தையோடு ஆண்டவர் பரிசுத்த அவை நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவை இந்த கரை நிறைந்த கபடம் நிறைந்த தன்மை எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கிவிட்டு ஆண்டவரை முழு மனதோடு நீங்கள் செய்யும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆக நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்க வேண்டும். அவை நாம் ஏனோதானால் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவர்களுடைய தன்னுடைய உதவியாளரை துதிக்கிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது வாங்கினால் நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனிதன் முகத்தை பார்த்து கத்துறோம், இருதயத்தை பார்க்கிறார். நாம் இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி தொழுது கொள்கிறோம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். எந்த எண்ணத்தோடு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த எண்ணத்தோடு நாம் ஆண்டவரை இந்த நேரத்தில் நாம் துதித்து கொண்டிருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அன்பிலே கலப்படமற்ற ஒரு அன்பு, மாய்மாலமற்ற ஒரு அன்பு இருக்க வேண்டும். அந்த குடும்ப உறவிலே கடவுள் நமக்கு கொடுத்த நற்படையாக இந்த குடும்ப உறவிலே ஒரு தூய்மையான ஒரு காரியம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். லத்தீன் வார்த்தை சின்சியாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அது எப்படி இருக்க வேண்டுமா? ஹனி வித்தவுட் வேக்ஸ், ஹனி வித்தவுட் வேக்ஸ். இது எல்லாமே கலப்படம் தான். கடுகு எடுத்தாலும், மிளகு எடுத்தாலும், மஞ்சத்தூள் எடுத்தாலும், எது எடுத்தாலும், எண்ணெய் எடுத்தாலும், எது எடுத்தாலும் கலப்படம் இந்த நிறைந்த ஒரு வாழ்க்கையில் தான் அந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் மனிதன் தன்னுடைய லாபத்திற்காக ஒரு கரும்பு சக்கரை வாங்கலாம் அல்லது கருப்பட்டி வாங்கலாம்னு சொன்னால் கூட அதில் ஒயிட் சுகர் கலந்துருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவன் எதுவுமே ஒரு புனிதமான, ஒரு தூய்மையான, பரிசுத்தமான ஒரு தன்மை எதுவுமே கிடையாது. சொல்லுகிறார்கள் அது 100% நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் பார்க்கப்போது எத்தனையோ கடப்பாடு இருக்கிறது. அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக பல காரியங்களை போடுகிறார்கள். அது நம்ம மனித உடலுக்கு அது அதிக கேடுகளெல்லாம் சொல்லுகிறார்கள். இருப்பினும் அதை நாம் வாங்குகிறோம், அதை பயன்படுத்துகிறோம். கலப்படம் நிறைந்த உணவையே நாம் சாப்பிட்டு கொண்டு சுவீனமாகவே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்கள் தொழுது கொள்கிற பொழுது அத்தகைய ஒரு கலப்படம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே தான் ஹனி வித்தவுட் வேக்ஸ். தேன் எப்படி இருக்க வேண்டுமா? தெளிவு தேனாக இருக்க வேண்டும், பரிசுத்தமானதாக, அன்மிக்ஸ்டு பியூரிட்டி என்று சொல்லுகிறார்கள். அன்மிக்ஸ்டு பியூரிட்டி அது ஆண்டவரை நாம் தொழுது வருகிற நேரத்தில் அது காணப்பட வேண்டும். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எசேக்கியேல் 27 உங்களில் அவர்கள் தங்கள் கண்களால் நோக்கின அறிவுரைகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நிறங்களான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த லோத்து அவருடைய மனைவியுடைய பிள்ளைகள் எல்லாம் அவர் சொல்கிறார், அந்த சோதம் குமரப்பட்டத்தை நான் அழிக்கப் போகிறேன், நீங்கள் அதிலிருந்து வந்துவிடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் அந்த சோதம் குமரால் இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை, இந்த செழிப்பை, அந்த வளமையை, இருக்கக்கூடிய அந்த காரியங்களை பார்த்து அதை விட்டு விடுவதற்கு லோத்தனுடைய மனைவிக்கு விருப்பம் இல்லை. திரும்ப அதை நோக்கி பார்த்து புத்து நானா என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆண்டோரை தொழுது கொள்ள வரக்கூடிய நேரத்தில், ஆண்டோரை செலுத்த நம்ம அர்ப்பணிக்கு வரக்கூடிய நேரத்தில் அதில் கரைகள் எவ்வளவு இருக்கிறது, அதில் இம்ப்யூரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கரைகள் எவ்வளவு இருக்கிறது நாம் யோசித்து பார்ப்போம். ஆனால் ஆண்டோரை தொழ வரக்கூடிய நேரத்தில் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நம்ம அவரை தொழுது கொள்ள இடத்துல அன்பு கூற கடவுள் இந்த நாட்டில் எதிர்பார்க்கிறார். 100% லவ்.
கடவுள் அதை உங்களிடத்திலே என்னிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். அதை நாம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இசைகள் 28 நாம் பார்க்கிறோம். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டாக பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் கண்ணினால் நோக்கின அருகருக்குள்ளே தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகனால் இருக்கிறவர்களை விடாமலும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவை ஆண்டவர் எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து அறியக்கூடியவராக இருக்கிறார். அவை ஆண்டவரை நாம் தொழுகிற ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரை நான் பாவியாகி மனிதன் என்மேல் நீ கிருபையாக என்று சொல்லி 2 பேர் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் சொல்லுகிறான், நான் பரிசுத்தவான், நான் தசமபாவங்களை கொடுக்கிறேன், வாரத்தில் நான் உபவாசம் பண்ணுகிறேன், அந்த அஞ்ஞானிகளை கூட நான் இல்லாதபடி நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வெளிப்படையான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு மனிதன், அவனுடைய மாயக்காரன், அவன் ஆலயத்திற்கு அருகிலே கூட போவதற்கு அவன் துணிவில்லாதபடி கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்த்து அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் ஒரு பாவியாகிய ஒரு மனிதன். அவனுடைய அன்பு மாயமாலமற்றதாக, ஒரு புனிதமானதாக, உண்மையானதாக, மதிக்க செய்தது உண்மையானதாக இருந்ததை அவர் பார்க்கிறார். அந்த இளைய மகன் தன்னுடைய தவப்பத்தில் போய் பார்க்க சொல்லுகிற அந்த நேரத்தில் அந்த தவப்பனுக்கு தெரிகிறது எவ்வளோ தூரம் அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக, தன்னுடைய தவறை உணர்ந்தவனாக அவன் வந்திருக்கிறான். மனம் திரும்பி அவன் வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை கட்டி தழுவி முத்தொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அவன் கந்தை உடை அணிந்திருக்கிறான். குளித்து பல நாட்கள் ஆகியிருக்கும் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய நிலையிலே தான் அவன் இருக்கிறான். இருந்தாலும் ஆண்டவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான், கத்துறோம் இருதயத்தை பார்க்கிற அந்த அடிப்படையில் அந்த இருதயம் ஒரு கபடமற்ற ஒரு கலவரம் இல்லாத ஒரு புனிதமான ஒரு தூய்மையான ஒரு இதயமாக இருந்தபடினாலே அந்த தவறம் ஓடிச்சென்று கட்டி தழுவி அவனுக்கு கரங்களுக்கு மோதனங்களை கொடுத்து, புதிய ஆடைகளை கொடுத்து, பாதங்களுக்கு கால்களுக்கு பாதரட்சியை கொடுத்து அவன் உயர்ந்த வஸ்திரம் அவனை தரித்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே பெரிய விருந்தும் கூட அவர் படிக்கிறது நான் பார்க்கிறோம். ஆகவே கடவுள் இந்த பரலோக குடும்பத்திலே உங்களையும் என்னையும் அங்கமாக இணைப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பமாக இணைப்பதற்கு அவர் அதிக பிரயாசப்படுகிறார். மணவாளனாக கிறிஸ்து வருகிற பொழுது மணவாட்டிகளாக நாம் எதிர்கொண்டு போய் அவர்களோடு கூட அந்த குடும்ப உறவிலே, அந்த குடும்ப ஐக்கியத்தில் நாம் இணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த குடும்பத்தில் காணப்பட வேண்டியது அன்பு என்பதாக நாம் பார்க்கிறோம். அது தூய்மையான ஒரு பியூரிட்டியான ஒரு காரியம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் பார்த்தோம். இரண்டாவதாக அன்பை குறித்து சொல்லக்கூடியதை நான் பார்த்தோம். எபேசியர் 3:17 எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலையற்றவர்களாக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அன்பிலே வேரூன்ற வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அந்த அன்பில் அந்த வேர் என்று சொல்லுகிற பொழுது அந்த வேர் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நமக்கு கண்ணுக்கு தெரிவதெல்லாம் அந்த செடியில் வரக்கூடிய ஒரு வேலை மலர்களாக இருக்கலாம், காய்களாக இருக்கலாம், கனிகளாக இருக்கலாம். ஆனால் அந்த அன்பு என்பது இன்விசிபிள். அது ஒரு அடித்தளத்தில் யாரும் பார்க்காத நிலையிலே அது வேறு போல இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவை கிறிஸ்துவனாகிய நாம், ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம், குடும்பங்களிலே அந்த அன்பு தான் அது உயர்ந்ததாக தியாகமானதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். தியாகத்துக்கு உதாரணம் சொல்வது நம்முடைய தாய் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அனைவருடைய தாயுமே தன்னுடைய குழந்தைகளை நம்மை அதிக அன்போடு கூட தான் நடத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய தாயை சொல்லுகிற பொழுது பெருமையாக சொல்லுவார்கள். தாய் தனக்கு உடை வாங்காவிட்டாலும், தனக்கு உணவில்லாமல் போனாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அந்த உணவை கொடுப்பது, அந்த பிள்ளைகள் அந்த உணவை சாப்பிடுகிற பொழுது வரக்கூடிய சந்தோஷம், அதுதான் தாயுடைய உள்ளம் என்பதாக நான் பார்க்கிறேன். ஆக இந்த தாயுடைய அந்த அன்பிற்கு, தாயுடைய அன்பிற்கு உயரம், ஆழம், அகலம் எல்லாம் நமக்கு தெரியாது. பிள்ளைகள் ஒரே நம்ம விளையாட்டாக நம்மை எடுத்து பேசிவிடலாம், நம்மை கோபமாக திட்டிவிடலாம். ஆனால் அவர்கள் பெற்றோர்களாக வருகிற பொழுது, அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது, அப்பொழுது தன்னுடைய தாயை தாவுக்கு சொல்வார்கள், எங்களை வளர்ப்பதற்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அப்பொழுது நாம் உணரவில்லை, இப்பொழுது உணர்கிறோம் என்று சொல்லுவோம். ஆகவே கிறிஸ்துவர்களாகிய நம்மிடத்தில் அந்த ஒரு அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பை நாம் வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும். அது வேறாக இருந்து அது கீழே போய்விட வேண்டும். அந்த அதிலிருந்து வரக்கூடிய ஆவின் கனிகளை சொல்லக்கூடிய அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லுகிற அந்த நற்கனிகளை நான் தர வேண்டும் என்பதாக நான் பார்க்கிறோம். அதைத்தான் எபேசியர் 3:14 சொல்கிறார். விசுவாசனால் கிறிஸ்து உங்கள் இதயத்தில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலைப்பவர்களாக இருக்கவும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். 18ஆம் வசனத்தில் சகல பரிசுத்தவான்களுடைய கிறிஸ்துவனுடைய அன்பில் அகலம், நீளம், அகலம்,
உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். யோவான் 3:16 தேவன் விரைவில் விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய நடைபெற்று அவரை தந்தவரை இவ்வளவாய் உலகத்தில் நன்கு கொடுத்தார். ஒரு நல்லவனுக்காக ஒரு மறிப்பது சரியான காரியம் தான். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து மறித்திருக்கிற அந்த அன்பு அது யாருமே அளவிட முடியாது என்பதாக நாம் பார்க்கிறோம். இதோட நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறேன், நீங்கள் எனக்கு அன்பு செலுத்துகிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு விரோதமாய் திட்டுகிறேன், உங்களுக்கு விரோதமாக நான் பேசுகிறேன், உங்களுக்கு அநியாயமான காரியங்களை செய்கிறேன். ஆனால் அதை எல்லாவற்றையும் நீங்கள் மனதிலே வைக்காதபடி திரும்பவும் எனக்கு அன்பு செலுத்துவீர்கள் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதுதான் நம்முடைய குடும்பங்களிலே காணப்பட வேண்டிய ஒரு காரியம். ஒருவரை கணவன் தவறு செய்யலாம், மனைவி தவறு செய்யலாம், பிள்ளைகள் தவறு செய்யலாம். ஆனால் அதை பெரிதுபடுத்தி அந்த குடும்ப உறவை நாம் அந்த இழந்து போகக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வளவு தவறுகள் செய்தாலும், எவ்வளவு தீமையான காரியங்கள் செய்தாலும் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். சத்துருக்களை சிநேகிகள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிகள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சும்மா நம்ம பேசுவோம், நம்ம வாசிப்போம், தியானிப்போம், அதோடு விட்டுருவோம். ஆனால் உண்மையாலுமே நம்முடைய சத்துருக்களை நாம் நேசிக்கிறோமா? நம்முடைய சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறோமா? நம்ம நிந்திக்கிறவர்களாக நாம் ஜெபிக்கிறோமா? இந்த அன்பை ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பே வழிபானவராக அவர் வருகையில் நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் மிக அழகாக சொல்கிறார், நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லப்படுகிறது. என்னென்று கேட்டால் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், இப்படி பாவ நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது அத்தகைய வகையில் பாவங்களாகி நமக்காக உலகத்தில் பிறந்த ஆண்டவர் தம்மையே ஜீவ பலியாக அவர் ஒப்புக் கொடுக்கிறார். எப்படி ஒப்புக் கொடுக்கிறார்? சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் ஒப்புக் கொடுக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக, நம்முடைய நோய்களை அவர் தீர்க்கும்படியாக காயப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார், வாரங்கள் அடிபட்டிருக்கிறார், முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தை, இதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி. அவை நாம் அவருக்கு விரோதமாய் இவ்வளவோ தீமையான காரியங்களை நாம் செய்திருந்தாலும் கூட கடவுள் நம்ம மீது அன்பு செலுத்துவதாக அவர் வந்து அவர் அவதரித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் அந்த அன்பிலே வேறு கொள்ள வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவை முதலாவதாக நாம் பார்த்தோம், நாம் ஆண்டவரை தொழுது கொள்வது ஒரு தூய்மையானதாக, மாயமானதாக, ஒரு புனிதமான ஒரு தொழுகையாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்பை நாம் வெளிக்கொணரக்கூடியவர்களாக, வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பு மண்ணிலே புதைந்து போயிருக்க வேண்டும், வேறாக இருந்து அது புதைந்து போயிருக்க வேண்டும். நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய பேச்சுக்கள், பார்வை, செயல்பாடுகள் எல்லாமே அன்பே வடிவான ஒரு காரியமாக வர வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த வேருடைய அந்த வேர் எந்த மண்ணுடைய தன்மை இருக்கிறதோ அந்த தன்மையிலிருந்து தான் அது சுவையூட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே கிறிஸ்து என்கின்றதான அவர்களே நாம் வேறு கொண்டவர்களாக இருந்து கிறிஸ்துவ அன்பிலே நாம் வளர்வதற்கு கடவுள் நமக்கு துணை இருப்பாராக. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், நாம் எப்படி உலக வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த குடும்ப உறவில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும் என்று சொல்ல சொல்கிறார். மாய்மானதாக, புனிதமானதாக இருக்க வேண்டும், அன்பே வடிவானதாக இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். மத்தேயு 12:48 நாம் பார்க்கிறோம். மத்தேயு 12:48 என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி அவர் கேட்கிறார். 50வது வசனத்தில் மத்தேயு 12:50 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வேண்டுமோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரனும் வந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய தாயார் யார், என்னுடைய சகோதரர்கள் யார்? ஒருவேளை ஆண்டவர் தன்னுடைய தாயை மறந்துவிட்டாரோ, தன்னுடைய சகோதரரை மறந்துவிட்டாரோ என்பதாக அல்ல, அவர் எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். சரீர பிரகாரமாக அவர்களுக்கு தாயாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய வார்த்தையின்படி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். திரளான கூட்டம் இருக்கிறது, அந்த உள்ளே வர முடியாதபடி தன்னுடைய தாயாரும் சகோதரரும் வெளியே என்று அவர் அழைக்கிறார். நீ விதமாக எங்களை விட்டு போய்விட்டார், எங்களோடு கூட நீ வந்து எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறவராக அவர் வந்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய தாயை நேசிக்க, என்னுடைய சகோதரரை நேசிக்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக நான் இருப்பதற்காக நான் அழைக்கப்பட்டு வரவில்லை. எனக்கு அநேக இந்த தொழில்களினால் வேறு ஆண்களும் எனக்கு இருக்கிறது, அவைகளையும் நான் ஒன்றாக கூட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நான் இந்த உலகத்துக்கு அனுபவப்பட்டு வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் தான் யோவான் 1 அதிகாரத்தில் நாம் அதை பார்க்க முடியும்.
அவருடைய யோவான் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தை செய்வதற்காக நம்மளை அர்ப்பணிக்கிறவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறுவதை அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறதாக சொல்லப்படுகிறது. நாம் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி இருப்பார்களா? அவர் ரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது கிறிஸ்துவ சித்தத்தினாலும் போகாமல் தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மையும் அவருடைய குடும்ப உறவிலே இணைப்பதற்காக உலகத்தில் அவர் வந்திருக்கிறார். அந்த குடும்ப உறவிலே நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் சொல்கிற வார்த்தை, நான் விசுவாசம் உள்ளவர்களை என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவர் பரம தகப்பனாகிய அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதை தான் இருக்கிறார் சொல்கிறார். என்னுடைய குடும்பம் ஒரு சிறிய வட்டத்திலானதாக அல்ல. இன்னும் அவரை குறித்து சொல்லுவார்கள், அந்த 4 சகோதரர்கள் இயேசு கிறிஸ்து விருதாக சொல்வார்கள். அந்த 4 பேரும் ஜோஸ், சிமியோன், ஜேம்ஸ், ஜூடாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 4 சகோதரர்கள் இருந்தார்களா? யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவருடைய சகோதரர்களும் அவரை விசுவாசியாதபடியா இப்படி சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சகோதரர்கள் இன்னும் ஆண்டவருடைய விசுவாசம் வைக்காதவர்களாகவே ஆண்டவருடைய அந்த கீழ்ப்படுதலுக்குள் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களை நாட்டிலும் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது நாம் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் அனைத்து மக்களையும் தன்னுடைய அன்பின் கரத்தினாலே தன்னுடைய குடும்ப உறவிலே ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் வந்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் விசுவாசம் வைத்து நாம் அவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆண்டவரை ஒருவரையும் அவர் நிராகரிக்கக்கூடியவர் அல்ல. அதைத்தான் அந்த வானதூதர்கள் நாட்டிலேயே சொல்லுகிற ஒரு காரியம், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகிற நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவை அந்த ஒரு பரலோக குடும்பத்தில் நாம் இணைந்து கொள்வதற்கு இந்த பூலோகத்திலே நாம் நம்முடைய குடும்பத்திலே உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரை சேமித்தவர்களாக நாம் இருந்து அத்தகைய ஒரு மறுமையினுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்க அவர்களும் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் யோசுவா அவர் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாளர் என்றால் கர்த்தரையே சேவிக்கிறோம். அவை நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள் என்று சொல்லுறதுனாலே நீங்கள் தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் இந்த 430 வருடங்கள் அடிமையாக இருந்த அந்த இருக்கக்கூடிய தேவனை வணங்கி அவர்களுடைய அந்த பலவக கலாச்சாரத்தில் நீங்கள் வாழ்வதற்கு விரும்புகிறீர்களா? இல்லை, அது வேண்டாம். அது ஒரு அடிமையான ஒரு வாழ்வு. அதிலிருந்து நாம் விடுபட்டிருக்கிறோம். கடவுளங்களை அழைத்திருக்கிறார். எங்களை விடுவித்து பாலம் தேர்ந்து முடிகிறார். அவர் முன்னேற்றம் நடத்திருக்கிறார். வழியில் எத்தனையோ ஆபத்துகள் மக்களை நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு நம்மை விட்டு விலகாதபடி மகளிரின் மேகஸ்தம்பத்தை கொண்டு ஸ்தம்பத்தை கொண்டு வழிநடத்தி வந்திருக்கிறார். அத்தகைய ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடவில்லை என்று சொல்லுகிற அந்த ஆண்டவர் அவரை நாம் பின்பற்றி நடக்கிறோம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். இதனாலே நாம் யோசித்து பார்ப்போம். யோசுவா சொல்லுகிற அந்த வார்த்தை, நீங்கள் யாரை செய்வீர்கள் என்பதை நாளிலே தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பரலோக குடும்பத்தில் இணைவதற்கு நீங்கள் ஆயத்தமாக அல்லது அந்த குடும்ப உறவிலே இந்த புத்தியில்லாத கன்னிகைகள் 5 பேர் வந்து நாங்கள் இப்பொழுது எண்ணெயை கொண்டு வைத்திருக்கிறோம், தீவட்டியை கொண்டு வைத்திருக்கிறோம், எங்களுக்கு கதவை திறங்கள் என்று சொல்கிற பொழுது மணவாளன் வந்தாயிற்று, கதவும் அடைக்கப்பட்டாயிற்று என்று சொல்லுகிற அந்த நிலையிலே நாம் ஆயத்தம் இல்லாதவர்களாக, இந்த அன்பிலே நாம் வேறு கொண்டாதவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக மாயமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னார். நமக்கும் கதவுகள் அடைக்கப்படும் என்பதை நாம் மனதிலே கொண்டு நம்முடைய குடும்ப உறவிலே நாம் அதிகமாக பலப்படவும், இந்த குடும்ப உறவிலே நாம் மாயமானமற்ற ஒரு தூய்மையான பரிசுத்தமான அன்பிலே நாம் வளர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டோடு இணைவதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நாளாகவே இந்த நம்ம மனமகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே முழுக்க நாம நாளைக்கு இருக்கிறீர்களோ ஒரு மத்திய வாசல் தேவனாக்கினே இந்த காலத்திலும் எங்களை மத்தியில் பிரசனமாக இருந்து எங்களை குடும்பமாக ஏற்றுக்கொண்டு ஆசிரியர் வேண்டும் என்று இருக்கிறோம். இந்த 2020ஆம் வருடத்தில் எங்களை கைவாதங்களை பாதுகாத்து அன்றைய மாயமானமற்ற அன்பை எங்கள் மீது வைத்து நாங்கள் கூப்பிடுகிற ஆண்டவர்களே அந்த பொருளுக்கு நீ செவிப்படுத்து எங்களை எல்லா தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்திருக்கிறேன். இதை நாங்கள் ஆண்டவர்களே பெறுவதற்கு எந்த விதம் உறுதியில்லை என்றாலும் நீர் எங்களை தகுதிப்படுத்திருக்கிற என்ற நினைவுகளோடு நாங்கள் நன்றி இருக்கிறோம். தொடர்ந்து நீதிபதற்கு நாளைக்கு தாண்டி பலப்படுத்தி ஆசிரியக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பணிபுரியும் என்று உச்சியுள்ள தேவனே.
நாம் யாவத்திலிருந்து கீர்த்தனைகளிலே 439 பாடல் நம்பிக்கையில் நாங்கள் வளர வேண்டுமே என்ற பாடல் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை கீர்த்தனைகளிலே 439 பாடல்களாக நாம் அறிக்கை செய்வோம். சார்பாக அவர் கூட வாழ்க்கை வரவேற்கிறோம். அது தம்மை நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஒரே ஆராதனை தமிழ் ஆராதனை நடைபெறும். வெள்ளிக்கிழமை 8:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஜெப கூட்டம் நடைபெறும். ஆலய ஆராதனைக்கு வருகிற பொழுது முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும். சானிடைசர் கொண்டு கைகளை கழுவி வர வேண்டும். உடல் வெப்பநிலை பரிசோதித்து வர வேண்டும். சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய சொந்த திருமறை இலக்கியத்தினை புஸ்தகம் கொண்டு வருவது நல்லது. 10 வயதுக்கு கீழ் 65 மேல் வருவதை தவிர்க்க வேண்டும். சளி இருமல் காய்ச்சலுக்கு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். தனிமைப்படுத்தப்பட்ட உறவிலிருந்து வருவதை நீங்கள் தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆலய பின் கண்டிப்பாக கூட்டமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும். அரசு காட்டுகிற வழிமுறைகளை மனதிலே கொண்டு கொரோனா நோயை முற்றிலுமாக அழித்திட நாம் ஒன்றிணைவோம். வருகிற வியாழக்கிழமை இரவு 11:30 மணிக்கு, அதாவது வருடத்தினுடைய கடைசி நாள் இரவு 11:30 மணிக்கு பழைய வருட ஆராதனையும் தொடர்ந்து புது வருட ஆராதனையும் நடைபெறும். 1/1/2021 வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு புது வருடத்தினுடைய 2வது ஆராதனை நடைபெறும். 2 ஆராதனைகளும் திருவிருந்த ஆராதனையாக அனுசரிக்கப்படும். 31ஆம் தேதி நள்ளிரவு ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே புது வருடத்தினுடைய முதல் ஆராதனையாகவும், வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி காலை 8 மணிக்கு புது வருடத்தினுடைய 2வது ஆராதனையும் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். 31ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த இரவு நள்ளிரவு ஆராதனையிலே ஆயரை நீங்கள் கண்டு கொள்ளும்படியாக நிகழ்ச்சி நடைபெறும். ஆகவே ஆலய ஆராதனைக்கு சற்று நேரம் தங்கிச் செல்வதற்கு ஆர்வமாக வருவதையும் அனுபவம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 2 ஆராதனை பிறகு ஆலயத்தின் சார்பாக
கேக் மற்றும் காஃபி உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். 2 ஆராதனைகளிலுமே ஆலய ஆராதனையின் கேக் மற்றும் காஃபி உங்களுக்கு ஆலயத்தின் சார்பாக வழங்கப்படும். உங்களது சந்தா மற்றும் ஏற்படுத்தினை தவறாமல் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். அநேக பண்டிகை வழியாக ரூபாய் 1000 கொடுத்திருக்கிறீர்கள், நன்றி செலுத்துகிறோம். பண்டிகை தராதவர்கள் தரும்படி அனுமதிகளை கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் சமயம் ஆலயத்தில் அலங்கரித்தவர்களுக்கு நன்றிகளை திருச்சபை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் தங்களது பிறந்த நாளில் திருநாளை திருச்சபை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் திரு தினகர் இம்மானுவேல், செல்வி எஸ் கலாமணி குடியரசு, திருமதி விஜயராணி, திருமதி வனிதா ஜெயசேகர், செல்வன் டபிள்யூ அபிஷ் கடர், திருமதி செல்வமேரி கோயில்ராஜ், திருமதி விமலா குடியரசு, திருமதி விக்டோரியா விக்டர் ஞானமுத்து. திருமண கொண்டாடுபவர்கள் திரு கிப்டன் டேனியல், திருமதி சாந்தகுமாரி, திரு எஸ் கிங்ஸ்லி, திருமதி அகஸ்டா கிங்ஸ்லி, திரு எஸ் டேனியல் தர்மபாலன், திருமதி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல், திரு அதிசயராஜ், திருமதி எஃப்சி மேரி, திரு அண்ணாதுரை, திருமதி பங்கஜம், திரு கோயில்பிச்சை, திருமதி காஞ்சிமிதா கோயில்பிச்சை. இவர்களுக்கான வாக்குத்தம்: தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் பிரகாசிக்கப்படும். சங்கீதம் 67:2. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் பிரகாசிக்கப்படும். சங்கீதம் 67:2. காணிக்கை பாடலாக கீர்த்தனைகளில் 70வது பாடல் ஆத்துமமே என் முன்னுள்ளம் என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனைகளில் 70வது பாடல் காணிக்கை பாடலாக நாம் பாடுவோம்.
நங்கை மறி கண்ணி ஈன்ற